ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இப்பொழுதே இதை கேள், முழுமையாக கேள். எல்லா விஷயமும் உனக்கு புரிய ஆரம்பித்துவிடும். உன் வாழ்க்கையில் சோதனை சோதனை என்றால் சாதாரணமான சோதனை அல்ல, பெரிய சோதனையெல்லாம் வந்தது. அந்த சோதனையான காலத்தில் நீ என்னிடம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அடிக்கடி என்னிடம் வந்து அழுவாய். எதற்கு அழுகிறாய் என்று நான் கேட்கும் பொழுது, நிம்மதியே இல்லை எனக்கு, கொஞ்சம் கூட எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் எல்லோரிடமும் அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறேன், ஆனால் எல்லோரும் என்னிடம் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள். சரி, எதிர்தானே பார்க்கிறார்கள், ஒவ்வொன்றாக செய்வோம், நம்முடைய உறவுகளுக்கு நம் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறார்கள் என்று நினைத்து செய்தோம். ஆனால் அவரவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தை மட்டும் உபயோகப்படுத்தி கொண்டு சில நேரத்தில் உன்னை அப்படியே விட்டுவிடுகிறார்கள் என்றெல்லாம் நீ சொல்கிறாய். இப்பொழுதுதான் உனக்கு மற்றவர்களை பற்றி புரிகிறதா என்ன? மற்றவர்களை பற்றி தெரிகிறதா என்ன? எல்லோரும் இங்கு எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்து தான் பழகுகிறார்கள். இங்கு நிறைய பேர் நிறைய விஷயத்தை உன்னிடம் அன்பாக பேச வருகிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் யாரும் உன்னிடம் அன்பாக எல்லாம் பேச வரவில்லை. உன்னிடம் எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்து வருகிறார்கள். அது கிடைத்தவுடன் அதை அவர்கள் விட்டு விலகுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்கள் சில பேர் மட்டுமே. அது யார் என்பதை தெரிந்து கொள். அதை நீ தெரிந்து கொண்டாலே இவர் என்னை விட்டு விலகிவிட்டார், அவள் என்னை விட்டு விலகிவிட்டார் என்று நீ கூற மாட்டாய். எவ்வளவுதான் அடித்தாலும் திட்டினாலும் நீ தவறு செய்தாலும் குறை சொன்னாலும் எனக்கு இதை நீங்கள் செய்யவில்லை, அதை நீங்கள் செய்யவில்லை என்று கூறினாலும் உங்களை விட்டு விலகாத ஒரே ஒரு உயிர் உன்னுடைய தாய் உயிர் மட்டுமே. ஒரு நாளும் உன்னை குறையாக சொல்லியிருக்காது அந்த உயிர். எப்பொழுதும் நீ நன்மையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அந்த ஒரு வாழ்க்கையில் நிறைய வழிகளை மட்டும் பார்த்த உனக்கு இனி வரப்போகும் அத்தனையும் யோகமாகவே இருக்கும். நீ அடிக்கடி என்னிடம் சொல்லும் சில விஷயங்கள், எனக்கு நல்லது நடக்க வேண்டும், ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்கவில்லை? என்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வர வேண்டும், ஒவ்வொரு விஷயமும் நல்லதாக நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க வேண்டும், அது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். நான் உனக்கு நடக்கும் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அதற்காக நீ நம்புவாயா? நம்ப மாட்டாய் தானே? என்ன சொல்வாய்? எப்படி நடக்கும்? எந்த விஷயத்தில் நடக்கும்? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்குமா என்று சொல்வாய். நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக நம்பு. நான் என்று உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை தானே சொல்ல வந்தேன். அதை முதலில் சொல்லிவிடுகிறேன். இன்று ஒரு இடத்தில் இருந்து உனக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பை வைத்து நீ என்ன நினைக்கக்கூடாது தெரியுமா? இவர்கள் நல்லவர்கள், அதனால்தான் என்னை அழைக்கிறார்கள், அவர்களுடைய விசேஷத்திற்கு வீட்டுக்கு என்னை அழைக்கிறார்கள் என்று நீ நினைத்து விடக்கூடாது. அவர்கள் அதற்கெல்லாம் அழைக்கவில்லை. அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை அவர்கள் வீட்டிற்கு அழைக்கப் போகிறார்கள். அதாவது சொல்லப்போனால் நிறைய விஷயம் இருக்கிறது. முக்கியமாக சொல்கிறேன், வீட்டில் விசேஷம். அந்த வீட்டில் விசேஷத்திற்கு ஒரு விஷயம், வேலை செய்வதற்கு, அவர்கள் வீட்டில் வேலை செய்வதற்கு. இன்னொரு விஷயம், உன்னிடம் இருக்கும் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு என்றால் அவர்கள் உன்னை வந்து கூப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? உன்னை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று வேலைக்கு, இன்னொன்று எல்லா விஷயமும். ஒரு விஷயம் மட்டும், வேலை மட்டும் அல்ல, அசிங்கப்படுத்துவதும்
உன்னை எங்கு வைத்து அசிங்கப்படுத்துவது என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கும் எல்லா விஷயத்திலேயும் உன்னை அசிங்கப்படுத்துவதற்கு, உன்னை எப்போ பார்த்தாலும் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை அசிங்கப்படுத்துவதற்கு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர்கள் பணக்காரர்கள், உன்னிடம் பணம் இல்லை, அந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவதற்காகவும் அவர்கள் உன்னை அழைக்கிறார்கள். தானாக போய் வழியக்க போய் எப்பொழுதும் சொல்கிறேன், கூப்பிடுகிறார்கள். வேலை செய்வோம், பாவம், அவர்களுக்கு உடம்பு சரியில்லாதவர்கள், அவர்கள் உனக்கு இதை செய்கிறேன் என்று இருக்கிறார்கள், அதை செய்கிறேன் என்று இருக்கிறார்கள் என்பது எல்லாம் எப்போ பார்த்தாலும் சொல்லி ஏமாந்து விடாதே. புரிகிறதா? அதனால் உன்னை அசிங்கப்படுத்தத்தான் கூப்பிடுகிறார்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுதாரிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் நீ சுதாரிக்க இல்லாத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டுமானாலும் திட்டம் போடுவார்களே தவிர உன்னை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்பது திட்டம் கிடையாது. அதனால்தான் போகாதே, நடக்கக்கூடாத ஒன்று நடக்கப் போகிறது என்று நான் கூறுகிறேன். இதையும் நான் மீறி நான் செல்வேன் என்றால் அதற்கு பிறகு உன் இஷ்டம் மட்டுமே. அதற்கு பிறகு அங்கு இருப்பவன் என்னை கஷ்டப்படுத்தி விட்டான், அங்கு இருப்பவன் என்னை கவலைப்படுத்தி விட்டான் என்ற எந்த குறைகளும் என்னிடம் வரக்கூடாது. நடப்பதற்கு முன்பு கூறினாலும் அது குற்றம்தான். ஏனென்றால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கூறியிருக்கிறேன், இதை போல செய், அதை போல செய் என்றால் அதை நீங்கள் செய்யாவிட்டால் அதற்கு பிறகு வரும் விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு பிறகு வரும் விளைவுகள் மொத்தத்தையும் அனுபவித்து உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமான கஷ்டத்தையும் நீங்கள் தான் பட வேண்டியதாக இருக்கும். இங்கு நிறைய பேருக்கு நான் உதவி இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் ஒவ்வொருவருக்கும் உதவி இருக்கிறேன். ஆனால் சில நேரத்தில் சில கஷ்டங்கள் வரும் பார், அப்பொழுது எனக்கு தெய்வம் ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவார்கள். அப்பொழுதுதான் இந்த பிள்ளைகளுக்கு எது செய்தாலும் பத்துவது இல்லை, அந்த யோசனைகள் இருப்பதே இல்லை. என்ன செய்ய போகிறது இந்த பிள்ளைகள், எப்படித்தான் இந்த பிள்ளைகளுக்கு நாம் இருக்கிறோம், அத்தனையிலேயும் உதவியாக இருப்போம் என்பதை எப்படி இந்த பிள்ளைகளுக்கு புரிய வைப்பது என்பது எல்லாமும் எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் வரும் காலத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு முன்கூட்டியே சில விஷயத்தை நான் கூறிவிட்டேன் என்றால் தயவு செய்து சுதாரிப்பாக இருங்கள். அதை விட்டுவிட்டு சுதாரிப்பை இழந்து நின்றீர்கள் என்றால் எதற்கும் நான் பொறுப்பல்ல. உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் அதை கொடுப்பேனே தவிர உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க மாட்டேன். உங்களை காப்பாற்றுவதற்கான போராட்டங்களை போராடுகிறேனே தவிர உங்களை கஷ்டப்படுத்துவதற்கான எந்த விஷயத்தையும் நான் செய்வது அல்ல. அதனால் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நன்மைகள் மலரும், யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு அமையும் என்று நம்பி சந்தோஷமாக இருங்கள். சாய் இருக்க பயம் எதற்கு? எப்பொழுதும் கூட இருப்பேன். ஓம் சாய்ராம்.